நாவி ஆப்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ பின்னை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாவி ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேமெண்ட் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்காட் யூபிஐ பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி நீங்கள் யூபிஐ பின்னை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே உங்களோட பேங்க்கில் ஆதார் நம்பர் லிங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நியூ பின் செட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கார்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரி டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஆதார் கார்டாக இருந்துச்சுன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தில் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் யூபிஐ பின் செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் 6 டிஜிட் யூபிஐ பின் செட் பண்ணிவிடுங்க. திருப்பி அதே பின்னை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு கீழே டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாவியில் உங்களோட யூபிஐ பின் சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்காட் யூபிஐ பின் அதுக்கப்புறம் சேஞ்ச் யூபிஐ பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு யூபிஐ பின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்காட் கொடுத்து டெபிட் கார்டு இல்லை ஆதார் கார்டை வச்சு நீங்கள் பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஓல்டு பின் தெரியும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஓல்டு பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நியூ பின் என்ட்ரு பண்ணி திருப்பி கன்ஃபார்மாக அதே என்ட்ரு பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியும் கூட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி நாவியில் யூபிஐயில் பின் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.